அதாவது ஒரு நீதிபதி இருக்காருன்னு வச்சுப்போமே, ஒரு நீதிபதி இருக்காருன்னு சொன்னா அவர் நீதி நேர்மை நாணயத்தை பின்பற்ற வேண்டும், சரியான முறையிலே தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி இருக்கா. அப்படி அவர் யாரோ ஒரு குற்றவாளிக்கு ஒரு மரண தண்டனையை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அது அவருடைய பாவ கணக்கிலே வந்து சேர்ந்து விடுமான்னு சொன்னா நிச்சயமாக வந்து சேராது. அவர் மரண தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை சட்டத்தின் அடிப்படையில் தானே கொடுத்திருக்கிறார். சட்டமானது இப்படித்தானே சொல்லியிருக்கிறது. அவன் அதற்கான தவறினை இழைத்திருக்கிறான். அந்த தவறுக்கு இந்த தண்டனை என்று இருப்பதால் அதனை அவர் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அவர் மரண தண்டனையே வழங்கினாலும் அவருக்கு அந்த பாவம் என்பது நிச்சயமாக வந்து சேராது. இல்லையே சார், நீங்க சொன்னீங்களே மற்றவர்களுடைய மனம் வருத்தப்படும்படியான ஒரு செயலை செய்தால் அது பாவ கணக்கிலே தானே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேளே அப்படின்னு சொன்னாலும் கூட, அதாவது இந்த மரண தண்டனையை கேட்டவுடன் அந்த குற்றவாளியினுடைய மனமும் புண்பட்டிருக்கும், அவருடைய குடும்பத்தாரினுடைய மனமும் புண்பட்டிருக்கும் தான். இருந்தாலும் அதையும் தாண்டி அவர் குற்றம் இழைத்திருக்கிறார் அல்லவா, அவரையால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனால் சந்தோஷப்படுவார்கள் தானே. இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இதைத்தான் பகவான் பகவத்கீதையிலே சொல்லி இருக்கிறார். நீ வந்து பாவம் புண்ணியம் எல்லாம் பார்க்காதே. உனக்கு அர்ஜுனனுக்கு எப்படி உபதேசம் பண்றார்? உனக்கு எதிர்த்தாப்புல இருக்கிறவா உன்னுடைய குருமார்களாக இருக்கிறார்கள், உன்னுடைய உறவினர்களாக இருக்கிறார்கள். உன்னுடைய தாத்தா பீஷ்மரே நின்று இருக்கார், உன்னுடைய குருநாதராகிய துரோணாச்சாரியார் நின்று இருக்கார் சொல்லிட்டுலாம் அவர்களோடு நான் எப்படி எதிர்த்து போரிடுவேன் என்று சொல்லி இதை நீ பாவமாக கருதாதே. உன்னுடைய கடமை என்ன? இந்த இடத்திலே போர்க்களத்திற்கு வந்தாகிவிட்டது, நீ போர் புரிய வேண்டும் என்பதுதான் உன்னுடைய கடமையை தவிர தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நாம் எல்லோரையும் எதிர்த்து நின்றுதான் ஆக வேண்டும். ஆக எவன் ஒருவன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு பாவம் என்பது வந்து சேராது, அவனுக்கு புண்ணியம் என்பதுதான் வந்து சேரும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்.